ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு சிம்பிள் பட் ஃபில்லிங்கான ஒரு குருமா ரெசிபியை தான் நான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக இன்றைக்கி டின்னருக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அது கூட ஹோல் கரம் மசாலாஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கணும். ஆனியனை நல்லா வதக்குங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை இதோட ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ண கையோட ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க. அது கூட இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கும் போது தக்காளி நல்லா வதங்கிடும். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதோட இந்த மாதிரி தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணியிருந்தேன் மட்டனை எடுத்திருக்கேன். நான் 150 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மட்டன் இல்லைன்னா நீங்கள் ப்ரான்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மசாலாஸ் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது மட்டும்தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த ட்ரை பட்டாணி இருக்குது இல்லையா, இதை நான் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை நான் இதோட வெறுமனே தேங்காவை இதோட நான் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அது கூட வேறு எதையுமே நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா கசகசா, முந்திரி பருப்பு அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதை நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஹையில் 5 விசில்ஸும் சிம்மில் 3 விசில்ஸும் விட்டு எடுத்துருங்க. மட்டனும் பட்டாணியும் நல்லா வெந்திருக்கும். இது கூட நீங்கள் கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இதில் நீங்கள் மட்டனுக்கு பதில் பன்னீர் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி இது கூடலாம் இது செம்ம காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் அகெயின். பை.